ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுகிஸ் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்கு நான் முறுக்கு சுட்டது பத்தாதுன்னு இப்போ கார்த்திகைக்கு முறுக்கு சுட்டுட்ருக்கேங்க. ஏன்னா மாவில் மீதி இருக்குது. அதை போட்டு இன்றைக்கி முறுக்கு ஓலை பகடா செய்யலாம் வாங்க. நான் ஏன் இப்போ ரெண்டுமே செய்யணும்னு சொல்கிறேன்னா, என் பசங்களில் ரெண்டு துருவங்கள்ங்க. வட துருவம் ஒன்று, தென் துருவம் ஒன்று. இவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்காது. இவனுக்கு பெரியவனுக்கு முறுக்கு பிடிக்குன்னா என் சின்ன பையனுக்கு ஓலை பகடா தாங்க பிடிக்கும். இது சாப்பிட்றது அது சாப்பிடாது, அது சாப்பிட்றது இது சாப்பிடாது. எது எங்கள் வீட்டில் செஞ்சாலும் ரெண்டு தான் செய்யணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டுடலாம். அதுக்கு நான் மாவை கொட்டிட்டு அதுக்கு பட்டர் போட்டுட்ருக்கேங்க. இந்த பட்டர் உருக்க தேவையில்லை, அப்படியே கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். மாவு பிசையக்குள்ளே கரெக்டாக வந்துடும். இப்போ மாவு பிசையலாங்க. இதில் உப்பும் தண்ணியும் மட்டும் கலந்து பிசைஞ்சால் போதுங்க. கூட நம்ம எள்ளு போட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதுங்க. நம்ம முறுக்கச்சியில் போடக்குள்ள மாவு சாஃப்டாக இருந்தால் போதும். நம்ம பட்டர் போடுறதுனால மாவு சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ 2 வாணல்லையும் எண்ணெய் ஊற்றணுங்க. நான் ஏன் 2 வாணல் எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா சீக்கிரம் வேலை முடியணும்னு தான். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் போதுங்க. நமக்கு கை வலிக்காமலும் இருக்கும். இப்போ முறுக்கச்சியில் மாவு போட்டு ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டு பார்க்கலாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸை எண்ணெயில் போட்டு பார்த்தோன்னா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு வாணலில் 3 முறுக்கு வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். நான் இப்போ ஒரு வாணலில் முறுக்கு போட்டதுக்கப்புறம் இன்னொரு வாணலில் இதில் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு வாணலில் போட்டுருவேங்க. அப்போ தான் குயிக்காக வேலை முடியும். நான் எப்பொழுதும் இப்படி தாங்க பண்ணுவோம். எப்பயுமே ஒரு வாணலில் போட்டுட்டு இன்னொரு வாணலில் எடுத்து போட்டதுன்னா 1 ஹவரில் வேலையை முடிச்சிடுவேன் நான்.
எண்ணெய் சலசலப்பு அடங்குனதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துடலாங்க. இதுதான் கரெக்டான கண்டிஷன். முறுக்கு வெந்துருச்சுன்னு நம்ம பார்க்குறதுக்கு. முறுக்கு எதுவுமே பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக போட்ட ஷேப்லேயே வருதுங்க. இப்போ ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்ததுங்க உடச்சி பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இப்போ சுட்டு வைக்கிற முறுக்கால் இந்த மழை நாள் ஓடிடுங்க. இந்த மழைக்கு ஏற்றமான ஸ்நாக்ஸ். இப்போ முறுக்கு முடிச்சுட்டு அடுத்து ஓலை பகடாக்கு தாங்க மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். இது வந்து கடல மாவும் அரிசி மாவும் கலந்து செய்யணும். இதுக்கு வந்து நம்ம பூண்டை வந்து கொஞ்சம் நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சம் காரப்பொடி, உப்பு இது மட்டும் போட்டு பிசைஞ்சால் போதுங்க. இதுக்கும் நம்ம பட்டர் போடணும். இதையும் வந்து கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. 2 வானல் வச்சுருக்கேன். ஒன்று ஹீட் ஆச்சுன்னா போட்டுட்டு ஆஃப் பாயிலில் இன்னொன்றில் எடுத்து போட்டுருவேன். இதில் கொஞ்சம் பட்டர் கம்மியாக இருந்ததுனால என்னால் ப்ரெஸ் பண்ண முடியலைங்க. கொஞ்சம் அழுத்தமாக தான் இருந்துச்சு. அதை மாதிரி அச்சில் செய்யாமல் இது கையாலேயே வந்து நம்ம வானலில் சுற்றுறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் ஊர் பக்கம் இது ஓலை பகடான்னு சொல்லுவோம். இங்கே ரிப்பன் பகடான்னு சொல்கிறோம். இப்போ எங்கள் வீட்டு ஆம்பளைங்களாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. என் ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாருமே ஆளுக்கு ஒரு அச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் பையன் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டுன்னு அவன் தாங்க இப்போ போட்டுட்ருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்துருந்ததுங்க ஓலை பகடாவும். இப்போ இது எங்களுக்கு மழை நாளுக்கான ஸ்நாக்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.